ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மைசெல்ஃப் விஜய். இந்த வீடியோவில் எஸ்எம்சி அண்ட் ஐசிடி கான்செப்டை கம்பைன் பண்ணி ஒரு கேண்டில் ஸ்டிக்கை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுங்கிறதையும், ஒரு வேலிட் அண்ட் இன்வேலிட் கேண்டிலுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்ன, ஒரு பேலன்ஸ்டு அண்ட் இம்பேலன்ஸ்டு கேண்டிலை நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது, கேப் அப் அண்ட் கேப் டவுன் கேண்டில்னா என்னங்கிற கம்ப்ளீட் டுட்டோரியலை பார்க்க போகிறோம். நாம் எந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துக்கிட்டாலுமே லைக் ஸ்டாக்கோ, ஃபாரெக்ஸோ, கிரிப்டோ கரன்சியோ அதில் ட்ரேட் ஆகிற ஒரு இண்டிவிஜுவல் ஷேர்ஸோட ஹிஸ்டாரிக்கல் பிரைஸ் மொமெண்டத்தை நமக்கு ஒரு சார்ட்டா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் இந்த கேண்டில் ஸ்டிக்கை யூஸ் பண்றோம். பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா மூலமா மார்க்கெட்டை ஒரு டெக்னிக்கலா அனாலிசிஸ் பண்றதுக்கும், அப்கமிங்ல எந்த பக்கம் மூவ் ஆன் ஆக போகுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை யூஸ் பண்றோம். மார்க்கெட்ல இந்த பேட்டர்ன் மட்டும் இல்லாம லைன் சார்ட், பார் சார்ட், வால்யூம்னு இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் அவைலபிளா இருக்கு. ஆனா மேஜரா எல்லாரும் யூஸ் பண்றது இந்த ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேட்டை தான். ஃபர்ஸ்ட் திங், நாம எந்த ஒரு கேண்டிலை எடுத்துக்கிட்டாலுமே அதோட ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா 2 போர்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஒன்று பாடி, அனதர் ஒன் விக். அதே மாதிரி மார்க்கெட்ல 2 டைப்பான கேண்டில் மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போச்சுன்னா அதை ஒரு அப் கேண்டில்னும், அதே இது நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துச்சுன்னா அதை ஒரு டவுன் கேண்டில்னு நம்ம சொல்லுவோம். இங்க அப் கேண்டிலை நான் வந்து ப்ளூ கலர்லையும், அதே மாதிரி ஒரு டவுன் கேண்டிலை வந்து ஒரு பிளாக் கலர்லையும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 கேண்டில்லையுமே ஒரு பாடி போர்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, ஒரு அப் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் பையிங் ஆர்டர்ஸ் செல்லிங் ஆர்டரை விட அதிகமா இருந்தா ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஒரு டவுன் கேண்டில பொறுத்த வரைக்கும் செல்லிங் ஆர்டர் வந்து பையிங் ஆர்டரை விட அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பாடி போர்ஷன் ஃபார்ம் ஆகும். இந்த விக்க பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டிலோட ஹை அண்ட் லோன்னு சொல்லிட்டு மொத்தம் 2 இடத்துல ஃபார்ம் ஆகும். இது நமக்கு எதை டினோட் பண்ணும்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுறத நமக்கு மீன் பண்ணும். ஒரு அப்சைடு கேண்டில்னா அதோட ஓப்பனிங் பிரைஸ் கீழே ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு டவுன் சைடு கேண்டில்னா அதனுடைய ஓப்பனிங் பிரைஸ் மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆகும். இப்படி இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வேல்யூவை தான் நம்ம அந்த கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் அண்ட் க்ளோசிங் பிரைஸா மென்ஷன் பண்றோம். ஒரு அப்சைடு கேண்டில்ல ஒரு விக் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, அந்த கேண்டில் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அதோட கரண்ட் பிரைஸ்ல இருந்து கொஞ்ச தூரம் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர்னால கீழே வரைக்கும் ஃபால் ஆகும். எகைன் வந்து பையிங் ஆர்டர்ஸ் வந்து அதிகமானதுனால மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் பண்ணி திரும்ப வந்து மேலே போய் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டை ரீச் ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த பர்ட்டிகுலர் ஏரியால இருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி கொஞ்ச தூரம் கீழே வரைக்கும் இறங்கி ஒரு ப்ரைஸ்ல வந்து நமக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கேண்டிலோட ஹை அண்ட் லோவை வந்து நம்ம விக்கா கன்சிடர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் ஒரு ₹100 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, இதோடைய லோயஸ்ட் பாயிண்ட் ₹95 வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்து பையிங் பிரஷர் அதிகமானதுனால ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டு ஒரு ₹110 வரைக்கும் ரீச் பண்ணிட்டு திரும்ப அங்கிருந்து ஒரு செல்லிங் பிரஷர் ஃபார்ம் ஆனதுனால ஒரு ₹105 வரைக்கும் வந்து நமக்கு அந்த ₹105ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே நம்ம எந்த டைம் ஃப்ரேம்ல அந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆகுதுங்கிற பொறுத்து தான் நமக்கு இந்த ஹை அண்ட் லோ வந்து கிடைக்கும். இப்போ நாம ஒரு 1 ஹவர் சார்ட்டை பார்த்துட்டு இருக்கோம்னா, ஒவ்வொரு 1 ஹவர்லயுமே இந்த கேண்டிலோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிரைஸும் அதோட ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் பாயிண்ட்டையும் நமக்கு இந்த கேண்டிலா நமக்கு ஒரு ஃபார்மேஷன் கொடுக்கும். சேம் சினாரியோ தான் இந்த டவுன் கேண்டில் ஃபார்மேஷன்லயுமே நடக்கும். இந்த கேண்டில் ஃபார்மேஷன் மூலமா தான் எஸ்எம்சி கான்செப்ட்ல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை எப்படி டிரா பண்றங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் பேலன்ஸ்டு கேண்டில். இதை நாம ஐடென்டிஃபை பண்றதுக்கு மினிமம் 3 கேண்டிலை நம்ம எடுத்துக்கணும். ஒரு அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டில் பேலன்ஸ்டுங்கிறத எப்படி நம்ம ஃபைன் பண்றோம்னா, ஒரு கரண்ட் கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை அதை ஃபாலோ பண்ணி வந்த தேர்ட் கேண்டிலோட லோயஸ்ட் பாயிண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணி இருந்துச்சுன்னா அதை நம்ம பேலன்ஸ்டு கேண்டில் நம்ம சொல்றோம். இப்போ நீங்க இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை தேர்ட் கேண்டிலோட லோயஸ்ட் பாயிண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி செகண்ட் கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை ஃபோர்த் கேண்டில் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கு. சேம் சினாரியோ தான் தேர்ட் கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை ஃபிஃப்த் கேண்டிலோட லோ பாயிண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி மிட்டிகேஷன் மார்க்கெட்ல நடந்துச்சுன்னா இந்த கேண்டில் எல்லாமே நம்ம பேலன்ஸ்டா மூவ் ஆயிருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு டவுன் கேண்டில்ல ஒரு பேலன்ஸ்டு கேண்டிலை நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவோம்னா, ஒரு கேண்டிலோட லோயஸ்ட் பாயிண்ட்டை அதை ஃபாலோ பண்ணி வந்த தேர்ட் கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருந்துச்சுன்னா அதை நம்ம பேலன்ஸ்டு கேண்டில்னு சொல்றோம். இப்போ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோயஸ்ட் பாயிண்ட்டை தேர்ட் கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட் மிட்டிகேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி செகண்ட் கேண்டிலோட லோயஸ்ட் பாயிண்ட்டை ஃபோர்த் கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து மிட்டிகேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான மிட்டிகேஷன் நடக்கிறது தான் நம்ம ஒரு பேலன்ஸ்டு கேண்டில்னு நம்ம சொல்றோம். இந்த மிட்டிகேஷன் எல்லாமே நமக்கு எதை மீன் பண்ணும்னா, மார்க்கெட் ப்ராப்பரா எல்லா ஆர்டர்ஸையுமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இம்பேலன்ஸ்டு கேண்டில்னா என்னன்னா, சேம் அதே நீங்க 3 கேண்டில எடுத்துக்கிட்டீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட்ட அத ஃபாலோ பண்ணி வந்த 3 கேண்டிலோட லோயஸ்ட் பாயிண்ட் மிட்டிகேட் பண்ணாம ஒரு கேப் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த இன் பிட்வீன் கேப்ப தான் நம்ம ஒரு இம்பேலன்ஸ்டு ஏரியா அல்லது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ன்னு நம்ம சொல்றோம். இந்த அப்சைடு மூவ்ல பார்த்தீங்கன்னா, 2ண்ட் கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட்ட 4த் கேண்டிலோட லோயஸ்ட் பாயிண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணாம நமக்கு ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 3 கேண்டிலோட ஹையர் பாயிண்ட்ட 5த் கேண்டிலோட லோ பாயிண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணாம அங்கேயும் ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த இம்பேலன்ஸ் நமக்கு எத மீன் பண்ணும்னா, மார்க்கெட் ப்ராப்பரா ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாம அப்சைட்ல மூவ் ஆயிருக்குது. ஸோ எகைன் வந்து மார்க்கெட் இந்த இம்பேலன்ஸை எல்லாம் ஃபில் பண்ணிட்டு போகுங்கிறது ஒரு எஸ்எம்சி கான்செப்ட்டோட மெயின் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிலயுமே ஒரு ஆர்டர் ஃப்ளோ அல்லது ஒரு ஆர்டர் பிளாக்க மார்க் பண்றதுக்கு இந்த இம்பேலன்ஸான ஏரியாவ மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஏன்னா பேலன்ஸ்டான ஏரியால பிரைஸ் வந்து எல்லா ஆர்டர்ஸையுமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ப்ராப்பரா மூவ் ஆயிருக்கும். ஸோ இந்த இம்பேலன்ஸான ஏரியால மட்டும் தான் திரும்ப வந்துட்டு அந்த ஃபேர் வேல்யூ கேப்ப ஃபில் பண்ணிட்டு ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுங்கிறது சேம் சினாரியோ தான் நம்மளுடைய டவுன் கேண்டில்லயுமே நடக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ பாயிண்ட்ட 3 கேண்டிலோட ஹை பாயிண்ட் வந்து இங்க மிட்டிகேட் பண்ணாம இருக்கு. அதே மாதிரி இந்த 3 கேண்டிலோட லோ பாயிண்ட்ட 5த் கேண்டிலோட ஹை பாயிண்ட் வந்து மிட்டிகேட் ஆகாம இருக்கு. ஸோ இந்த 2 இடத்துலயுமே நமக்கு வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. எகைன் வந்து மார்க்கெட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப ஃபில் பண்ணிட்டு போகும். இந்த மாதிரி தான் மார்க்கெட்ல ஒரு பேலன்ஸ்டு அண்ட் இம்பேலன்ஸ்டு கேண்டிலோட ஃபார்மேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வேலிட் கேண்டில். ஒரு கேண்டிலோட ஹை அண்ட் லோ பாயிண்ட் ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ள இல்லாம இருந்துச்சுன்னா, அத நம்ம வேலிட் கேண்டில்னு சொல்றோம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பிக்சர்ல 2ண்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ அதோட ப்ரீவியஸ் கேண்டிலான ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ள இல்லாம தனியா ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் 3 கேண்டிலோட ஹை அண்ட் லோவுமே ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ள இல்லாம தனியா ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு தடவையும் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது, புது புது பிரைஸ்ல வந்து நமக்கு வந்து குளோஸ் ஆகி ஒரு ஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா, இதை எல்லாமே நம்ம ஒரு வேலிட் கேண்டில்னு சொல்றோம். ஒரு டவுன் சைடு மூவ்லயுமே ஒரு வேலிட் கேண்டில நம்ம இப்படி தான் ஃபைண்ட் பண்ணுவோம். ஒரு கேண்டிலோட ஹை அண்ட் லோ வந்து அதோட ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ள இல்லாம ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா, அத நம்ம வேலிட் கேண்டில்னு சொல்றோம். இப்ப இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா, 2ண்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ அதோட ப்ரீவியஸ் கேண்டிலான ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ள இல்லாம ஃபார்ம் ஆயிருக்கு. அத ஃபாலோ பண்ணி வந்த 3 அண்ட் 4த் கேண்டிலுமே அதோட ஃபார்மேஷன் வந்து இப்படி தான் நடக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு வேலிட் கேண்டிலா கன்சிடர் பண்ணுவோம். இன்வாலிட் கேண்டில்னா என்னன்னா, ஒரு கேண்டிலோட ஹை அண்ட் லோ வந்து அதோட ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ள இருந்துச்சுன்னா, அத தான் நம்ம வந்து ஒரு இன்வாலிட் கேண்டில் அல்லது இன்சைட் பார் கேண்டில்னு சொல்றோம். இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா, இந்த 3 கேண்டிலோட ஹை அண்ட் லோ பாயிண்ட் வந்து அதோட ப்ரீவியஸ் கேண்டிலான 2ண்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ள இருக்குது. ஸோ இந்த 3 கேண்டில் தான் நம்ம இன்சைட் பார் கேண்டில் அல்லது ஒரு இன்வாலிட் கேண்டில்னு சொல்றோம். இந்த டவுன் சைட் ஸ்ட்ரக்சர்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த 3 அண்ட் 4த் இந்த 2 கேண்டிலோட ஹை அண்ட் லோ பாயிண்ட்டுமே அதோட ப்ரீவியஸ் கேண்டிலான 2ண்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ள இருக்குது. ஸோ நம்ம இந்த 2 கேண்டிலுமே நமக்கு ஒரு இன்சைட் பார் அல்லது ஒரு இன்வாலிட் கேண்டில்னு நம்ம சொல்றோம். மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ரக்சர நம்ம எப்படி டிரா பண்ணுவோம்னா, இந்த வேலிட் கேண்டில் மூலமா மட்டும் தான் நம்ம டிரா பண்ணுவோம். இன்வாலிட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா, அத ஒரு ஸ்ட்ரக்சரா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் கேப் அப் அண்ட் கேப் டவுன் கேண்டில். ஒரு கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் எப்பவுமே அதோட ப்ரீவியஸ் கேண்டிலான குளோசிங் பிரைஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பட் சம்டைம் என்ன ஆகும்னா, அதோட குளோசிங் பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகாம, கொஞ்சம் மேலேயோ இல்ல கொஞ்சம் கீழேயோ நமக்கு ஃபார்ம் ஆகும். இத தான் நம்ம வந்து ஒரு கேப் அப் அல்ல கேப் டவுன்னு சொல்றோம். இப்ப இந்த அப்சைடு ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா, இந்த 2ண்ட் கேண்டிலோட குளோசிங் பிரைஸ்க்கு அப்புறம் இந்த 3 கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் இல்லாம கொஞ்சம் நமக்கு மேல ஓப்பன் ஆயிருக்கு. இத தான் நம்ம கேப் அப்ன்னு சொல்றோம். சேம் சினாரியோ தான் இந்த 5த் கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் அதோட ப்ரீவியஸ் கேண்டிலான 4த் கேண்டிலோட குளோசிங் பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகாம நமக்கு கொஞ்சம் மேல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதையும் நம்ம கேப் அப்ன்னு சொல்றோம். இந்த டவுன் சைடு ஸ்ட்ரக்சர்லயுமே 2ண்ட் கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் அதோட ப்ரீவியஸ் கேண்டிலோட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட குளோசிங் பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகாம கொஞ்சம் கீழ போய் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இத தான் நம்ம கேப் டவுன்னு சொல்றோம். அதே மாதிரி தான் 4த் கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் அதோட ப்ரீவியஸ் கேண்டிலான 3 கேண்டிலோட குளோசிங் பிரைஸ்ல இருந்து கன்டின்யூ ஆகாம கீழ வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இங்கேயுமே நமக்கு ஒரு கேப் டவுன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேப் அப் அண்ட் கேப் டவுன் எதனால ஃபார்ம் ஆகுதுன்னா, அந்த பர்ட்டிகுலர் டைம்ல அதிகப்படியான ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆறதுனால, மார்க்கெட்னால அந்த சார்ட்ட ரெப்ரசன்ட் பண்ணி நமக்கு கேண்டிலா குடுக்க முடியல. ஸோ அதனால தான் நமக்கு இந்த கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபார்மேஷனால அந்த ஏரியால உள்ள ஆர்டர்ஸ் வந்து மிட்டிகேட் ஆகாம போயிருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மிட்டிகேட் ஆகி போயிருக்கும். பட் அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுனால தான் நமக்கு இங்க சார்ட்டா ரெப்ரசன்ட் ஆகல. இப்ப நாம தியரட்டிக்கலா பார்த்த கேண்டில் ஸ்டிக்க பத்தின எல்லா விஷயத்தையுமே லைவ் மார்க்கெட்ல போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஈரோ யுஎஸ்டியோட 1 டே டைம் ஃப்ரேம் சார்ட். இப்ப இந்த சார்ட்ல நம்ம லேர்ன் பண்ண எல்லா விஷயத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் ஃபார்மேஷன். ஒரு அப்சைடு கேண்டில்னா அதோடைய ஓப்பனிங் பிரைஸ் கீழ ஸ்டார்ட் ஆகி மேல குளோஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இங்க உள்ள எல்லா கேண்டிலோட அப்சைடு கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸும் கீழ தான் ஸ்டார்ட் ஆகி மேல குளோஸ் ஆகிருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
இங்க ஓப்பன் ஆயி, இங்க குளோஸ் ஆயிருக்குது. இங்க ஓப்பன் ஆயி, இங்க குளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு டவுன் சைடு கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸ் எப்பயுமே மேல தான் ஓப்பன் ஆயி, கீழ குளோஸ் ஆயிருக்கும். எல்லா கேண்டிலோட ஓப்பனிங் பிரைஸும் பார்த்தீங்கன்னா, மேல தான் ஸ்டார்ட் ஆயி, கீழ குளோஸ் ஆயிருக்கும். இப்படிதான் ஒரு கேண்டிலோட ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். இந்த ஒரு கேண்டில் ஃபார்மேஷன வச்சு தான் இது வந்து ஒரு டவுன் சைடு மொமெண்டமா, இல்ல ஒரு அப் சைடு மொமெண்டமா நம்மனால ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ஒரு கேண்டில் வேலிட் கேண்டிலா இல்ல ஒரு இன்வேலிட் கேண்டிலான்னு. ஒரு வேலிட் கேண்டில்னா அதோட ஹைஸ் அண்ட் லோ ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ள இல்லாம தனியா இருக்கிறது தான் நம்ம வேலிட் கேண்டில்னு சொல்லுவோம். இப்ப நீங்க இந்த கேண்டில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கேண்டிலோட எல்லா ஹை அண்ட் லோவுமே ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ள இல்லாம தனித்தனியா இருக்குது. பட் ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் கேண்டில் அண்ட் தென் இந்த பிளாக் கலர் கேண்டில் இது எல்லாமே அதோட ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ள இருக்கிறதுனால, நம்ம இந்த கேண்டில தான் ஒரு இன்சைட் பார் கேண்டில் அல்லது ஒரு இன்வாலிட் கேண்டில்னு நம்ம சொல்றோம். இந்த கேண்டில வச்சு நம்ம மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணவோ, ஒரு ஆர்டர் பிளாக்கோ, ஒரு ஆர்டர் ஃப்ளோவோ நம்ம ஃபைண்ட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் வந்து இத வந்து ஒரு இன்வாலிடா கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்டு கேண்டில் அண்ட் இம்பேலன்ஸ்டு கேண்டில். ஒரு பேலன்ஸ்டு கேண்டில்னா, அந்த கேண்டிலோட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை பாயிண்ட்டும், அத ஃபாலோ பண்ணி வந்த 3 கேண்டிலோட லோ பாயிண்ட்டும் மிட்டிகேட் ஆயிருக்கணும். அப்படி மிட்டிகேட் ஆயிருந்துச்சுன்னா, நம்ம அத வந்து பேலன்ஸ்டு கேண்டில்னு நம்ம சொல்றோம். அதர்வைஸ் ஒரு இம்பேலன்ஸ்டு கேண்டில் அல்லது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ன்னு சொல்றோம். இப்ப இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கேண்டிலோட ஹை பாயிண்ட்டும், அதோட 3 கேண்டிலோட லோ பாயிண்ட்டும் இங்க மிட்டிகேட் ஆகாம இருக்குது. ஸோ, இங்க ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட ஹை பாயிண்ட்டும் 3 கேண்டிலோட லோ பாயிண்ட்டும் இங்கேயும் மிட்டிகேட் ஆகாம இருக்குது. அடுத்து வந்த இந்த கேண்டிலோட ஹை பாயிண்ட்டும், அத ஃபாலோ பண்ணி வந்த 3 கேண்டிலோட லோ பாயிண்ட்டும் மிட்டிகேட் ஆகாம இருக்குது. ஸோ, இந்த 3 இடத்துலயுமே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, திரும்ப ஹையில இருந்து ஃபால் ஆகி, இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப எல்லாம் ஃபில் பண்ணிட்டு, திரும்ப அப் சைடு மொமெண்டமா மாறியிருக்கு. இந்த மாதிரி தான் மார்க்கெட்ல ஒரு இம்பேலன்ஸான ஒரு ஏரியாவ மார்க்கெட் எகைன் வந்து ஃபில் பண்ணிட்டு, பேலன்ஸ் ஆக்கிட்டு, திரும்ப ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் பார்க்க போறது கேப் அப் ஆர் கேப் டவுன் கேண்டில். இப்ப நான் வந்து இந்த கேப் அப், கேப் டவுன் கேண்டில் எப்படி ஃபைண்ட் பண்றேன்னா, ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. அத நான் இப்ப ஆன் பண்ணேன்னா, இங்க எல்லாமே ஃபில் ஆயி எனக்கு வந்து எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கும். எங்கேயுமே கேப் அப்போ இல்ல கேப் டவுனோ தெரியாது. இப்ப நான் இந்த இண்டிகேட்டர ஆஃப் பண்ணேன்னா, எனக்கு எங்கெங்கெல்லாம் கேப் அப், கேப் டவுன் ஆயிருக்குன்னு தெரியும். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட குளோசிங் பிரைஸ்க்கு அப்புறம் ஃபார்ம் ஆன ஓப்பனிங் கேண்டில் வந்து ஒரு கேப் அப்பா ஃபார்ம் ஆயிருக்குது. அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட குளோசிங் பிரைஸ்க்கு அப்புறம் ஃபார்ம் ஆன ஓப்பனிங் கேண்டிலோட இது கேப் டவுன் ஆயிருக்குது. இப்ப இங்க ஆன் பண்ணேன்னா, உங்களுக்கு இது எல்லாமே ஃபில் ஆயிருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் இருக்குது. இங்க கேப் அப்பா இருக்குது. இந்த கேண்டிலோட குளோசிங் பிரைஸ்க்கு அப்புறம் ஃபார்ம் ஆன கேண்டில் வந்து ஒரு கேப் அப்பா தான் ஃபார்ம் ஆயிருக்குது. ஏன்னா, இந்த பிரைஸ்ல வந்துட்டு அதிகப்படியான ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கிறதுனால, நமக்கு அந்த கேண்டில்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாம இருந்திருக்கும். அதனால தான் அந்த கேப் அப் ஃபார்ம் ஆகுது. ஸோ, இத நம்ம ஃபில் பண்றதுக்கு தான் இந்த இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்றோம். இப்ப இந்த இண்டிகேட்டர் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பேலன்ஸ்டா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர் தான். எங்களோட டிஸ்கார்ட் லேர்னிங் கம்யூனிட்டில எஸ்எம்சி அண்ட் ஐசிடி கான்செப்ட்ட கம்பைன் பண்ணி, பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட் வரைக்கும் உள்ள ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸும், ஒன் டூ ஒன் லைவ் டிஸ்கஷனும், வீக்லி வெபினாரும் அவைலபிளா இருக்கு. உங்க ட்ரேடிங் ஜேர்னிய எங்க டிஸ்கார்ட் லேர்னிங் கம்யூனிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் கீழ இருக்க வெப்சைட் லிங்க கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே ட்ரேடர்ஸ், இந்த வீடியோல கேண்டில்ஸ்டிக்க பத்தின கம்ப்ளீட் டியூட்டோரியல பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல இந்த கேண்டில்ஸ்டிக்க யூஸ் பண்ணி ஒரு புல் பேக் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்றது? ஒரு வேலிட் அண்ட் இன்வாலிட் புல் பேக் ஐடென்டிஃபிகேஷன்னா என்ன? அந்த புல் பேக் ஐடென்டிஃபிகேஷன வச்சு நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க் பண்றதுங்கிற கம்ப்ளீட் டியூட்டோரியல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பத்தின டவுட்ஸ் அண்ட் ஒப்பீனியன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாவும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.